டேய் சரவணா, உன் சித்தப்ப கூப்பிடுறான் பாரு. ஏய் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வா, திருவிழா வருதுல, ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ அதெல்லாம் வேணாம் சித்தப்பா, வீட்லயே வேற நிறைய ட்ரெஸ் இருக்கு, நீங்க கேட்டதே எனக்கு போதும். ஏய் வாடா. ஐயோ பரவாயில்ல சித்தப்பா, வரேன், வாடா. பரவாயில்லையா மாப்ள, உன் சொந்தக்காரங்களாம் இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, உன் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க. டேய் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு தான்டா, உண்மை கிடையாது. அவர் மனசார நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம கையில கூப்பிட்டு கொடுத்துருப்பாரு. அதுதான்டா உண்மையான அன்பு. உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன், உனக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா வந்து சாப்பிட வாடான்னு கூப்பிட்டா உடனே போயிடுவியா? அது எப்படிடா போவேன்? முதல்ல பரவாயில்ல சொல்லுவேன், அதுக்கப்புறம் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா இன்னொரு நேரம் பார்க்கலாம் சொல்லுவேன். கூப்பிட்ட அன்னைக்கு நம்ம போனாலுமே அவங்க சொன்னதே தெரியாத மாதிரி நிப்பாங்க. இந்த இடத்துல அவங்க தான் கூப்பிட்டு நீ தான் வேணான்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான், உனக்கும் எல்லாம் போக போக புரியும். வா போலாம்.